ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணாங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரையும். அதாவது நாட் செலக்டட் அப்படின்னு வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. மீண்டும் அது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஏதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எந்தெந்த மாவட்டங்களில் மீண்டும் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா, அப்டேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க, இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும். அதற்கப்புறம் இந்த பஞ்சாயத்து செயலாளருக்கான பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடக்க போது, எப்போ வந்து பணி நியமனம் வந்து கொடுக்க போகிறாங்க, எப்போ வந்து இதற்கான இன்டர்வியூ முடிஞ்சு இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கான ஹால் டிக்கெட் வந்த நாள்லேருந்தே வெப்சைட்டில், அதாவது டிஎன்ஆர்டி வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிராஷ் ஆகிருக்கு. ரொம்ப வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வருது, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து நாட் செலக்டட் அப்படின்ற வருது, மறுநாள் செக் பண்ணி வந்து செலக்டட் அப்படின்றது வந்தது. ஸோ சண்டே அதுமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த வெப்சைட்டில் யாருமே இல்லாததுனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஓரளவுக்கு வந்து இந்த வெப்சைட்டை சரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வெப்சைட்டை சரி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால இன்டர்வியூ, அதாவது ஃபைனலாக இன்டர்வியூ அப்படின்ற போகும்போது ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் விதம் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் விதம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 7500 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7500 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூக்கு போக போகிறாங்க. ஸோ இன்டர்வியூவில் இந்த 7500 பேர் அப்படிங்கும்போது அவங்கள எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி அந்த 1400 சம்திங்க்கு கொண்டு வருவாங்க, என்ன மாதிரியெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க, ரொம்ப கேள்விகள் வந்து டஃப்பாக இருக்குமா, இல்லை செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் எப்படி வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், 15 மார்க்கு தான் வந்து இன்டர்வியூ. ஸோ 15 மார்க் எடுக்கிறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. ஆல்ரெடி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, உங்களை செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் உங்களுடைய மார்க் வந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்களோ, அது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறீங்களோ அதுவும் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த 2 மார்க்கையும் 100 மார்க்குக்காக கால்குலேட் பண்ணி அதில் வந்து யார் ஹையஸ்ட் மார்க்கு அப்படின்றதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது பணி நியமனம் கொடுக்கறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட 10th மார்க்கு உங்களுக்கு 490 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, 95% வரை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு 10 மார்க் அப்படின்ற எடுத்தால் கூட போதும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதற்கப்புறமா மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வருமா சிஸ்டர், அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ மீண்டும் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. இந்த 7500 பேர்னால் அந்த 7500 பேர் தான். ஏன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து வேக்கன்சிஸ் வந்து கம்மி, கிட்டத்தட்ட 1500 கிட்ட அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம், ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல இன்னுமே ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டு, நான் சொல்கிறத நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் செலக்டும் ஆகலாம், இல்லை நான் செலக்டும் ஆகலாம். ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்டடும் கிடையாது, நான் செலக்டடும் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு செலக்டட் அப்படின்னு வந்தால் தான் நீங்கள் செலக்டட், இல்லை நான் செலக்டட் அப்படின்ட்டு வந்தால் நீங்கள் நாட் செலக்டட், அப்படி தான் வந்து வரும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்தால் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள்.
கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடும். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து நேற்று செலக்டட்னு வந்து வந்தது, ஆனால் இன்றைக்கி பார்த்தா நாட் செலக்டட் அப்படின்ட்டு ஒன்று வருது அப்படின்னா அவங்களுமே ரீசெக் ஒரு நிமிஷம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து யூ ஆர் செலக்டட் அப்படின்னு வந்து தான் நீங்கள் விட்டுலாம் நீங்கள் செலக்டட். ஆனால் வந்து நாட் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டே நீங்கள் பார்க்கும்போது செலக்ட் ஆகி ரெண்டாவது டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நாட் செலக்டட் அப்படின்ற ஒன்று வந்தது அப்படின்னா மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, செலக்ட் ஆகி நாட் செலக்டட் வந்தவங்களுக்கு. ஸோ அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து ரிசல்ட் வந்துடும். இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான பணி நியமன ஆணை எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி. அவங்க சொன்னது போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பர் மாதத்தில் இருந்தே அவங்க இன்டர்வியூ வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னபடி பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இதில் 7500 பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே தடவை தான் அந்தந்த மாவட்டங்களில் தனித்தனியாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்க போகுது. அந்தந்த தாலுகாக்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ இல்லை வந்து அவர்கள் முன்னிலையிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவில் நம்ம கிராமங்கள் சார்ந்த கிராம ஊராட்சி செயலாளர்னால் அவர்களுக்கான வேலைகள் வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது சம்மந்தமாக நிறையா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 15 மார்க் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதற்கப்புறம் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் மக்களே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது, தமிழ் வழி கல்வி இருக்குது, வேறு ஏதாவது வந்து முதல் தலைமுறை பட்டதாரியோ ஆதரவற்ற விதவையோ மாற்றுத்திறனாளியோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறீங்க. முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது பெண்கள் நீங்கள் மார்க்கும் அதிகமாக எடுத்து தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து 15 லட்சம் கொடுத்து சேர்றாங்க, 12 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அப்படி வந்து கொடுத்து வந்து வேலையை வாங்கணும் அப்படின்னா எதற்காக செலெக்ஷன் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ எதுக்கு வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எதுக்கு நடத்தணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய இடஒதுக்கீட்டின் படி உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து நல்ல மார்க் இருக்குது, இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதற்கப்புறமா உங்களுடைய இடஒதுக்கீட்டிலும் உங்களுக்கு முன்னுரிமைகள் இருக்குது அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரி நிறைய கோட்டா சீட்டெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளேயே வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 1st வீக் அந்த மாதிரியே உங்களுக்கு பணி நியமன ஆணை அப்படின்றது ஒன்று வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.